என் தம்பி சீமான் போன்ற ஆட்கள்லாம் கல்லிறக்குக்கு அனுமதி வேணும் அப்படின்னு கேட்காரு. நாங்க சொல்றது படின்னு பெருந்தலைவர் காமராஜர் சொல்லியிருக்காரு, படிக்க தான் போவோம். கல்லிறக்க போறதுக்கு என் தம்பி சீமானா அவங்க வீட்டமாக வருவாங்களா? யாரு போவா? இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ரொம்ப ஏழ்மையில இருக்க ஒருதன் குடிப்பழக்கம் உள்ளவனை பனையரை வச்சு அவன் குடிக்காக பனையேறி எங்க வீட்டுல எங்க ஊர்ல தெரியும். ராத்திரி கல்லை குடிச்சிட்டு வந்து சமையல் செய்து வச்சிருக்கக்கூடிய சாப்பாட்டை மனைவியும் சாப்பிட விட மாட்டான், பிள்ளைகளையும் சாப்பிட விட மாட்டான், விடிய தூங்கவும் விட மாட்டான். நம்ம அந்த இது என்னது வாழை செய்யக்கூடியது அருவாளை கையில் வச்சிருப்பான், இல்லைன்னா அந்த அந்த வாழையை இடிக்க கையில் வச்சிருப்பான். தெருவா விடிய வரட்டுவான். சொந்தம் வந்த வீடுகளில் போய் அந்த பிள்ளைகள் எல்லாம் வச்சுட்டாங்க. ராத்திரி அழுதுகிட்டே இருக்கும், சாப்பிட்டுருக்காது. மறுநாள் காலையில் போனா கெட்டாத்த போட்டு ஏசுவான், நீ எங்க போனா அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் நாங்கள் கண்ணால் பார்த்து அந்த அநியாயத்தை பார்த்து தான் ஒரு தரம் பனையற போண்டா படிக்க வைய பிள்ளைய கல் இறக்க வேண்டிய அவசியம் இல்லை காமராஜர் சொல்லியிருக்காரு.